சாதம் வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். அது கூடவே கோவக்காய் ஃப்ரை பண்ணுறதையும் பார்க்கலாம் வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட ஒரு அரை தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஆயில் சூடாகிட்டுருக்கு. கடுகு சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே ஆனியன், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். எல்லாம் ஒன்றாவே சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் வதங்கி வரட்டும். கோவக்காய் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே சாதம் வந்துடுச்சு வடிச்சு. நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். காய் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். பச்சை வாசனை போகட்டும். இஞ்சி பூண்டு தக்காளி அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து கலந்து கொடுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம சேர்க்குறது சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேவையான அளவு சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வச்சுட்டு கலந்துட்டு காட்டுறேன். ஒரு கையில் கலர முடியல. சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. நிஜமாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். அதில் இருக்க காரம் எல்லாமே போதும். இந்தளவு வதக்கினா போதும். எப்படி வெந்துருச்சு பாருங்கள். கோவக்காய் சிக்கன் மசாலா சேர்த்து வதக்கல் ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் கோவக்காய் ஃப்ரை வதக்கல் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்களா? இதை விட இந்த காயை எடுத்து வச்சுட்டு இந்த வானலியில் சாதம் போட்டு பரட்டி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கோவக்காய் வதக்கின சட்டி சாதம் போட்டு கிளறி டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. அது யாருக்கெல்லாம் பிடிக்கும் இப்படி சாப்பிட்றது. சாதம் அது கூட கோவக்காய் வதக்கினது வச்சுக்கலாம்.